எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஊட்டிக்கு மேலே ஏறும்போது மலைப்பாதையில் ஏறுவோம் இல்லைங்களா? ஏறுறதுக்கு முன்னாடியே அந்த மலைப்பாதையினுடைய ரோட்டில் இந்த பக்கம் வந்தால் கோத்தகிரி ரோடு, இந்த பக்கம் வந்தால் குன்னூர் ரோடு, இந்த மாதிரி 2 ரோடு வந்து பிரியும் ஊட்டி போகிறதுக்கு. இதில் கோத்தகிரி ரோடு வழி வந்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் ஒரு பிரியாணி கடை இருக்குங்க. ரொம்ப பழைய காலத்து பிரியாணி கடை, ஆனால் ரொம்ப வருஷமாக நடக்கிற பிரியாணி கடை. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எங்கே போயிட்டு என்ன ஆனாலும் இந்த கடையில் தான் வந்து பிரியாணி வாங்குவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்து பிரியாணி வாங்க வந்தோம். அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு தேக்கு பிரியாணி முடித்து அடுத்த தேக்கு பிரியாணி ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயும் அரைவாசி முடிஞ்சிட்டு பாருங்கள். நாங்களும் வந்து பிரியாணி, அதுக்கப்புறம் சில்லி வாங்கினோம். சுட 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 ரொம்ப சூடாக கொடுத்தாங்க பிரியாணியும். அதுக்கப்புறம் சில்லி, அதுக்கப்புறம் வெள்ளை குஸ்கா, சில்லி, சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருந்தாங்க. பயங்கர பிஸ்னஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாம் வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சில்லி போட்டு 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 சில்லி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு ஊட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளை வந்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா சிறிய வியாபாரிகளை வந்து ஊக்குவிங்க. பெரிய பெரிய மால்கள்னால் அவங்க எல்லாத்துக்குமே வந்து காசு பணங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சிறிய சிறிய வியாபாரிகளுக்கு வந்து ரொம்ப நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னு சொன்னால் ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாருங்கள். ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.